ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் நம்ம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச பட் ரொம்ப எக்ஸ்பென்சிவ் நம்ம யோசிப்போம். அது வீட்டிலே இவ்வளோ செலவில்லாமல் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒயிட் சாக்லேட் சிரப், டார்க் சாக்லேட் சிரப் அதுதான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு டார்க் சாக்லேட் பார்த்துக்கலாம். அதில் ஒரு அரை கப்பு பேனில் வந்து அரை கப்பு தண்ணி விட்டு அரை கப்பு சுகர் போட்டுக்கோங்க. சுகர் நல்லா கரையணும், அது வரைக்கும் கிண்டிக்கிட்டே இருங்க. இது வந்து பிசுக்கு பதமோ பாகு பதம் எதுவுமே வரணும்னு இல்லை, ஜஸ்ட்டு டிசால்வ் ஃபுல்லாக கரைஞ்சால் போதும். ஃபுல்லாக கரையிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த டார்க் சாக்லேட்லாம் நீங்கள் சிரப் வெளியில் வாங்கினீங்கன்னா கண்டிப்பாக எக்ஸ்பென்சிவாக இருக்கும். கொஞ்சம் இதுனாலுமே நிறைய எக்ஸ்பென்ஸ் சொல்லுவாங்க. பட் வீட்டிலே செஞ்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக ஸ்டோர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃப்ரிட்ஜில் கேக் பண்ணுறதா இருக்கட்டும், குக்கீஸ், அப்புறம் சாக்லேட் டிப்பிங் எது நிறையா செய்யலாம். அதை வச்சு மில்க் ஷேக் எது வேணாலும் செய்யலாம், சூப்பராக இருக்கும். பாருங்கள், ஃபுல்லாக கரைஞ்சதுக்கப்புறம் இந்த அரை கப்பு குக்கோ பவுடர் டைரெக்டாகவே அதில் போட்டுருங்க. நல்லா இதுவும் நல்லா கரையணும். கரைஞ்சி அப்படியே கிண்டிகிட்டே இருந்தீங்கன்னா ஒரு சமயத்தை நல்லா செமி சாலிடாக நல்லா திக்காக ஒரு பேஸ்ட்டு மாதிரி வரும். அப்போ வரைக்கும் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த சமயத்தில் நீங்கள் கார்ன்ஸ்டார்ச்சோ இல்லை இந்த பவுடர் அந்த மாதிரிலாம் எதுவுமே சேர்க்க வேணாம். பிகாஸ் அந்த ஒரு டேஸ்ட்டு வந்து கொஞ்சம் மாறிடும். கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா அதுவே திக்காக சிரப் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக. நல்லா அப்படியே கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் ஒரு பக்குவம் வந்ததுக்கப்புறம் கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸ் விட்டுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இப்போ வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க, கட்டியெல்லாம் ஆகாது. ஜஸ்ட் அப்படியே கிண்டிகிட்டே அந்த மாதிரி கார்ன்ஸ்டார்ச் அந்த மாதிரி இந்த பவுடர்லாம் போட்டால் தான் கட்டி கட்டும். இந்த கொக்கோ பவுடர் வந்து கட்டி கட்டாது, பயப்பட வேண்டாம். கிண்டிகிட்டே இருங்க. ஒரு சமயத்தை நல்லா திக்காய் அதுவே நமக்கு பார்க்கும்போதே தெரியும் திக்காக வர்றது. இது நீங்கள் இதில் கேக்லேயோ குக்கீஸ்லேயோ போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். அப்படியே நல்லா கெட்டி அங்கே பாருங்கள், சூப்பராக ஒரு 5 நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு பக்குவத்துக்கு வந்துருச்சு. நல்லா கிண்டி விட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும். அவ்வளோ ஆறுனதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வச்சு நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கலாம், சூப்பராக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் பார்க்கலாம் வாங்க. ஒயிட் சாக்லேட் வந்து டைரெக்டாக பவுடரை வந்து பேன்லேயே போட்டுக்கலாம். நம்ம கார்ன்ஃப்ளவர் 1/4 கப்பு, மில்க் பவுடர் அரை கப்பு, சுகர் அரை கப்பு, மில்க்கு எல்லாத்தையும் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்து போட்டுக்கலாம். அது வந்து கரையணும் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. எல்லாத்தையும் பவுடர் மொத்தமாக போட்டுட்டு லாஸ்ட்டாக கொஞ்சமாக மில்க் சேர்த்துட்டு இதே நல்லா இது வந்து கட்டிடும் கொஞ்சம். பிகாஸ் அந்த கார்ன்ஃப்ளவர் பவுடர் போட்டிருக்கோம் இல்லையா, அதனால் கட்டிடும். கொஞ்சம் பார்த்து நல்லா இதை கரைச்சிக்கிட்டே இருங்க. இப்போ லைட்டாக கட்டியாக இருக்குது. பட் நம்ம இது கிண்ட நல்லா அது வந்து ஃபுல்லாக கட்டி இல்லாமல் வந்துடும். ஸோ நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ தான் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணணும். நல்லா எல்லாத்தையும் கிண்டதுக்கப்புறம் தான் பவுடர்ஸ்லாம் போட்டுட்டு பால் விட்டதுக்கப்புறம் தான் நம்ம இதை கிண்ட ஆரம்பிக்கணும். நல்லா ஒரு ஸ்டேஜில் இதுவுமே திக்காகிட்டு சூப்பராக வரும். ஒயிட் சாக்லேட்டுமே ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும். டார்க் சாக்லேட்டாக சம்டைம்ஸ் சில பேருக்கு பிடிக்காது. பட் ஒயிட் சாக்லேட்றது எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு சிரப்பு வந்து ஒயிட் சாக்லேட் தான். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை வச்சு நீங்கள் நிறைய ரெசிபீஸ் பண்ணலாம். இதை வச்சு சாக்லேட் சிரப் பண்ணலாம், மில்க் ஷேக்கில் பண்ணிக்கலாம். இது வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிட்டு இதை வந்து நீங்கள் கேக்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய இதை வச்சு ரெசிபீஸ் பண்ணலாம். இப்போ இது முடிஞ்சிடுச்சு. நல்லா ஆறுனதுக்கப்புறம் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. இப்போ அங்கே திக்காக ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. வாவ், எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டுமே. ஃப்ரிட்ஜில் ஸ்டோரேஜ் பண்ணிக்கிட்டு நீங்கள் ஒரு 1 மந்த் வரைக்கும் கூட இதை வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு ஒயிட் சாக்லேட் பாருங்கள், இதுமாதிரி எவ்வளோ சூப்பராக. இது கொஞ்சம் கட்டியாக இருக்குதுன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா நீங்கள் கொஞ்சம் மிக்சியில் ஒரு ஓட்டிக்கலாம். நல்லா திக்காக வந்துடும், அந்த லம்ஸ்லாம் இல்லாமல். பட் நான் இப்படியே யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது ஓரியோ டிப்பிங் நான் ஷார்ட்ஸும் வீடியோவும் போட்டிருப்பேன், செக் பண்ணிக்கோங்க. அது இந்த மாதிரி டிப்பிங் பண்ணியிருப்பேன், ஓரியோ பால்ஸ் பண்ணி டிப் பண்ணி சொல்லியிருப்பேன், செக் பண்ணி பார்த்துக்குங்க அந்த வீடியோவும். பாருங்க ரெண்டுமே இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதை வச்சு நிறையா நீங்கள் ரெசிபீஸ் பண்ணலாம்.
கலரு, அந்த டேஸ்ட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.